பிஜேபி என்ற ஒரு கட்சி எவ்வளவு மதவாத கலவரத்தை தூண்டுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு சமூக நீதிக்கு எதிரான, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான, மனித குலத்திற்கு விரோதமான ஒரு கட்சியாக செயல்படுகிறது. அவர்கள்தான் ஒன்றியத்தை இன்றைக்கு ஆள்கிறார்கள் அப்படின்றது எவ்வளவு மோசமானது அப்படின்றதுக்கான ஆதாரத்தை ஒரு அறிக்கையாக நேற்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதை அறிக்கை என்று சொல்லுவதை விட பிஜேபி அம்பலப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட நினைத்தவர்கள் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறார்கள். சிபிஐயினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது அனைத்தையும் மிக துணிச்சலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையாண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு நாளில் நின்று இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மதவாத கலவரமாக இருக்கட்டும், இதற்கு எதிராக நான் ஒரு இருக்கக்கூடிய மனநிலையை பற்றி பேச வேண்டிய நாள் இன்றைக்கு. இன்னும் 2 நாட்களில் பிப்ரவரி 21 தஞ்சாவூரில் திராவிடர் கழகத்தின் சார்பிலே மாநாடு நடைபெற இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த நாளில் பேசுவதில் என்ன வரலாற்று சிறப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அப்படி என்னங்க இன்னைக்கு முக்கியமான நாள் இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்குமே எப்போதும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஏன் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கிறது? அது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய முற்போக்காளர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம். அவங்க திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி, நீங்க எப்படி எதனாலும் கண்டுபிடிச்சிடுறீங்க? எந்த ரூபத்தில் வந்தாலும், ஆட்டுக்குட்டி ரூபத்துல வந்தாலும் சரி, ஆளுநருடைய ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் வந்தாலும் தமிழ்நாடு கரெக்டா கண்டுபிடிச்சு இது சங்கிதான், இது கலவரத்தை தூண்டுதான் வருது, இதோட பேச்சு இதுக்குதான் அப்படின்னு சொல்லி எந்த வகையில் வந்தாலும், அது தமிழ் தேசியம்னு பேசிட்டு வந்தாலுமே இது ஆரிய தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் என்பதை கண்டு உணர்ந்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய திறன் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது, இந்த மண்ணுக்கு எப்படி வந்தது, இந்த மண்ணினுடைய உளவியல் எப்படி இப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு நாம் யாரும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு பெயர் தந்தை பெரியார். அந்த தலைவரால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல 1929 நடைபெற்றது. 2 நாட்கள், பிப்ரவரி 17, 18. இன்றைக்கு பிப்ரவரி 18 இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளில் தான் உண்மையாகவே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறியதற்கான அடிப்படை காரணம் சமூக நீதி, சமத்துவம். அதை பேசாத, அதற்கான முன்னெடுப்பை எடுக்காத ஒரு பெருமையோ, ஒரு புகழோ, ஒரு பதவியோ எனக்கு தேவையில்லைன்னு ஐயா தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு. அப்படி பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற 2 நாட்களில் 2வது நாள் தான் பிப்ரவரி 18. இன்றைக்கு நாம ஏன் இந்த அறிக்கையை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த சொல்லை, சமூக நீதி அப்படின்ற அந்த தத்துவத்தை ஒருபோதும் மறையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏன் அவ்வளவு அவசியமா? இடஒதுக்கீடுக்கு சின்ன பிரச்சனைனா கூட இந்த கருப்பு சட்டை போட்டவங்க பெரியாரிஸ்ட், குறிப்பா அந்த திராவிடர் கழகம்லாம் இறங்கி போராடுறாங்க, இவங்களுக்கு என்னதாங்க பிரச்சனைன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஏன் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, இடஒதுக்கீடு வேண்டாம், அதெல்லாம் ஓசி அப்படின்னு சொல்றத ஒரு ட்ரெண்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இயக்கம் சொல்லுது, இது ரிசர்வேஷன் அப்படின்றத தாண்டி ரெப்ரசன்டேஷன், இது இடஒதுக்கீடு என்பதை தாண்டி இது ஒரு பிரதிநிதித்துவம். ஒரு அரங்கத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர் ஒரே நபராக, ஒரே ஆட்களாக, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அது சமூக அநீதி. மத்தவங்க உள்ளவே வர முடியாதுன்னு தடை போட்டு வைத்திருந்தால், ஒரு பேரியரை கிரியேட் பண்ணா, அந்த பேரியரை உடைக்கிறதுக்கு இங்க ஒரு தலைவர் தேவைப்பட்டார், ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அது தொடர்ந்து போராடி 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 பல கட்ட முறைகளில் பல கட்டமாக இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம். அப்படி கணக்குப்படி பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் ஓபிசியினுடைய இடஒதுக்கீடு 27%. அந்த 27% சாதாரணமா வரல. மண்டல் கமிஷனுடைய அறிக்கையின்படி, மண்டல் குழுவினுடைய அறிக்கையின்படி ஓபிசி மக்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அறிக்கை சொல்லுது. அதை அமல்படுத்துவதற்கு அவ்வளவு நீண்ட போராட்டங்கள் 1980 மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகும் கூட அதற்கடுத்து ஒரு 10 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது. அந்த மண்டல் குழுவின் சார்பில் சென்னைக்கு வந்தபோது பெரியார் திடலில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த அறிக்கைகளை எல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும், இப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றப்ப மண்டல் சொன்ன வார்த்தை, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்து விட்டேன், இதை அமல்படுத்த முடிந்த மிகப்பெரிய சக்தியாக பெரியார் திடல் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள், இதை கொண்டு செல்லுங்கள்னு சொல்றாரு. அதே போல அதை நடைமுறைப்படுத்திய சமூக நீதி காவலர் முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்கள்
ரொம்ப துணிச்சலாக என் பதவி போனாலும் பரவாயில்ல, என் ஆட்சியை நீ கவிழ்த்தாலும் பரவாயில்ல, நான் இதை செய்வேன் அப்படின்னு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீடை மரியாதைக்குரிய ஐயா VP சிங் அவர்கள் அமல்படுத்தி விடுகிறார். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சியை கவிழ்த்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கூட்டம். இவங்கதான் பெரிய அளவில் இன்னைக்கு சமத்துவத்தை பேசுகிறார்கள், சமூக நீதியை பேசுறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஹிந்துக்களுக்கு தானே இந்த இடஒதுக்கீடு, அந்த ஹிந்துக்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் இன்றைய பிஜேபி அப்படின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் இந்த வரலாறு திரும்ப 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 சொல்ல வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய எந்த இளைஞர்களும் இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது ஏதோ மேல இருந்து அப்படியே விழுந்த மாதிரியும் பிஜேபி இவர்களுக்கான காவலர் போல பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை பேச வேண்டிய தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறது. இப்ப யோசிங்க, இந்த 27%க்கே அவ்வளவு பெரிய நீண்ட போராட்டம் தேவைப்பட்டது. உயிர் பலிகள் ஆகக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டங்கள் உச்சநிலையை அடைந்துதான் ஒரு முறையும் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படுது. அதே போலதான் முதல் சட்ட திருத்தத்திற்காக தந்தை பெரியார் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷனுக்காக தான். இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் எல்லோருடைய இடஒதுக்கீடும் செல்லாதுன்ற நிலை வருகிற போது தந்தை பெரியாரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் விளைவு முதல் சட்ட திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்துல வருது. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் போராடணும். 69% இடஒதுக்கீடு, அதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது. அதை சட்ட முறைப்படுத்துவதற்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் தான் அந்த சட்ட முன்வரைவையே இப்படிதாங்க வரணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மோடியா இருக்கலாம், மோடியோட தாத்தாவா இருக்கலாம், மிகப்பெரிய பாசிசவாதியா இருக்கலாம், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷன் அந்த ஆக்ட மாத்தணும், அதுல புள்ளியை கூட தொட முடியாத அளவிற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு அடிப்படையாக இருந்த இயக்கம் திராவிடர் கழகம், அதனுடைய தலைவர் ஆசிரியர் அப்படின்ற வரலாற்றையும் நாம் மறக்க முடியாது. இத இன்னைக்கு ஏன் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா இவ்வளவு கொந்தளித்து ஒரு அறிக்கையை நேற்றைக்கு வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிக்கை என்கிட்ட இருக்கு. இப்ப நான் இவ்வளவு தூரம் இதற்கு முன்னோட்டாக இவ்வளவு பேசி முன்னோட்டமாக இவ்வளவு பேசி இந்த செய்தியை சொல்றோம்னா, ஓவர் நைட்ல இது எதுவும் வரல. எப்படியாவது படிச்சிரு, எப்படியாவது முன்னேறிடு, அரசு வேலையில போய் உட்கார்ந்துரு, ஆண்டாண்டு கால ஜாதிய இழிவை நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் உனக்கு மாத்தணும், ஒரு சுயமரியாதை மிக்க வாழ்வுக்காக நீ வரணும்னு சொன்னா உனக்கான ரெப்ரசன்டேஷனை இந்த இயக்கம் பாடுபட்டு வாங்கி தரும்னு திராவிடர் இயக்கம் பலகட்ட நிலைகளில் போராட்டத்தை நடத்தியது. அதில் மிக முக்கியமாக 69% இடஒதுக்கீடை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அது சட்டமாக நடைமுறைப்படுத்தியது அம்மையார் ஜெயலலிதா. இப்படி எல்லா காலகட்டத்திலையுமே தமிழ்நாடு போராடி ஒரு விஷயத்த வாங்கியிருக்கு. இந்த 27% இடஒதுக்கீட்டுல பிஜேபி எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை, அவர்களுடைய வன்மத்தை காட்டுகிறார்கள் அப்படின்றதுக்கான அறிக்கை இது. இதுவுமே ஆதாரம் இல்லாமல் எழுதப்பட்டதல்ல. ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லிலும் ஆதாரம் இருக்கும். நேற்றைக்கு வந்த அந்த விடுதலையில் இந்திய மாநிலங்கள், அதாவது மாநிலங்களவையில் 12/2/2026 அன்றைக்கு பிப்ரவரி 12 அன்னைக்கு எழுப்பப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி எத்தனாவது எண் அப்படின்னா 1553 என்ற அந்த எண்ணையும் குறிப்பிட்டு ஒன்றிய பணியாளர்கள் அதே நேரத்திலே எத்தனை பேர் ஒன்றிய அரசினுடைய IAS, IPS, IFS ரேங்கிங்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அது வழங்கிய அந்த புள்ளி விவரம் மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது. என்னன்றதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். மொத்தம் டோட்டல் ஆபீசர்ஸ் இன் பொசிஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5577, 5577. இதுல ஓபிசி எத்தனை பேர் இருந்தீங்கன்னா 245. இப்படி 245 சொல்றதை விட பெர்சன்டேஜ் படி சொல்லணும்னா 4.39%, ஷெட்யூல்டு காஸ்ட் 2.42%, ST 1.2%, IPS மொத்த இடங்கள் 4594. அதுல ஓபிசி எத்தனை பேர் இருக்காங்க பெர்சன்டேஜ் 5.55%, ஷெட்யூல்டு காஸ்ட் 3.07%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினர் 1.55%. IFSல மொத்த இடங்கள் 2164. அதுல ஓபிசி மக்கள் 10.67%, ஷெட்யூல்டு காஸ்ட் 4.39%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 2.22%. மொத்தம் எவ்வளோங்க இந்த IASல ஓபிசி SC STனா 8.01%. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி SC ST மக்களுடைய சதவிகிதம் 8.01%, IPS 10.17%,
ஐஎஃப்எஸ் 17.28%. அப்ப 97% இருக்கக்கூடிய மக்கள் 8% தான் இருக்காங்க. ஐஏஎஸ்ல, ஐபிஎஸ்ல 10%, ஐஎஃப்எஸ்ல 17%. ஆனா உண்மையான இடஒதுக்கீடு எவ்வளோ? ஓபிசி மக்களுக்கு 27%, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22.5%. இந்த இடஒதுக்கீடு முறையை இல்லாமல் ஆக்கி அந்த பெர்சன்டேஜ் ஃபில் பண்ணல. இப்ப இந்த ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லக்கூடியதுல பார்ப்பனர்களும் உயர் வகுப்பினரும் முன்னேறிய வகுப்பினரும் உயர் ஜாதியினர் இந்த சமூகம் யாரை சொல்லுகிறதோ அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகளாக 91.99%, ஐபிஎஸ் 89.83%, ஐஎஃப்எஸ் 82.72%. சொல்வது யார்? ஒன்றிய அமைச்சகம் கொடுத்தது. மாநிலங்களவையில் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரம் இது. இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய சமூக நீதியை குளிதோண்டி புதைத்திருக்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு. இதன் விளைவு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்திலையுமே உரிய பிரதிநிதித்துவங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் இந்த மக்களுக்கான சதவிகிதம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஆசிரியர் அவர்கள் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலையுமே ஓபிசி மக்களுக்கான 27%, ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு டிரைபுக்கான 22.5% செயல்படுத்தப்படாமல் ஒன்றிய பாசிச மோடி அரசு ஏமாற்றி இருக்கிறது, சூழ்ச்சி செய்திருக்கிறது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசாக ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு இருக்கு. அதுக்கு அப்படியே நேர் எதிராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய அளவில் சமூக நீதி கண்காணிப்பு குழுவை உருவாக்கி அந்த குழு சரியாகவே இடஒதுக்கீடு முறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதா என்று கண்காணிப்பதற்கு குழு அமைத்திருக்கிறோம். இதுதான் பிஜேபி, இதுதான் திராவிட மாடல் என்று ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த நேரத்துலதான் பிப்ரவரி 21 தஞ்சாவூரில் திராவிடர் கழகத்தினுடைய மகளிர் அணி மகளிர் பாசறை மாநாடு காலை பழைய பேருந்து நிலைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. மாலை மிகப்பெரிய அளவிலே ஒரு இன எழுச்சி பேரணி நடைபெற இருக்கிறது. இளைஞர் அணி மாணவர் கழகத்தினுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் காலையும் மாலையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் முன்மொழியப்படுகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், பிப்ரவரி 18 சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு அப்படின்னு இன்னைக்கு நூற்றாண்டு முடிஞ்ச பிறகு நம்ம பெருமை பேசுறோம். அந்த பெருமைக்கெல்லாம் காரணமாக அமைந்தது 1929 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். பெரியார் நிறைவேற்றிய அத்துணை தீர்மானங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டங்கள், இந்திய அளவில் சட்டங்கள். அப்ப அதே போலதான் வருகின்ற பிப்ரவரி 21 திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய திராவிடர் கழக மகளிர் அணி மகளிர் பாசறை இளைஞர் அணி மாணவர் கழகத்தினுடைய மாநாடுகளில் மிகப்பெரிய அளவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. எதுதான் பிஜேபி, இதுதாங்க ஆர்எஸ்எஸ், இவங்கதாங்க மதவாதம், இவங்கதாங்க சமூக நீதிக்கு எதிரானவங்கன்றத அம்பலப்படுத்தி ஏன் திராவிட மாடல் பக்கம் இருக்கணும், ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய மாநாடு நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அதற்கு வரவேற்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதற்கான எடுத்துக்காட்டு தான் சிபிஐயினுடைய அறிக்கை. மைக்கேல்பட்டியில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவி, அதை எப்படியாவது பிரச்சனையாக மாற்றணும்னு சொல்லி மதவாதத்திற்கு பெயர் போன பிஜேபி அந்த கட்சியில் மாநில தலைவராக இருந்த 1ஆம் நம்பர் கலவர விரும்பியாக இருந்த அண்ணாமலை திட்டமிட்டு இது மதமாற்றம் செய்ய பார்த்தாங்க, அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்காம இருந்ததுனால இது நடந்தது அப்படின்லாம் திட்டமிட்டு பரப்பினார்கள். அத்துணை பார்ப்பனர்களும் ஒன்றிணைந்து சின்ன கலவரத்தை தமிழ்நாட்டுல தூண்டிட முடியாதா, இதை வைத்து ஒரு இரத்த கரையை பார்த்திட முடியாதான்னு முயற்சி பண்ணாங்க. எல்லாவற்றையும் தமிழ்நாடு முறியடித்தது. இன்றைக்கு சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கும் மதமாற்றத்துக்கும் சம்மதம் கிடையாது, அங்கு மதமாற்றம் நடைபெறவில்லை, அந்த பொண்ணு அந்த மாதிரி எந்த ஆடியோலையும் பேசல, இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய். இந்த பொய்யை, இவர்களுடைய இத்தனை பித்தலாட்டங்களை தோலுரிப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை தேவைப்படுகிறது. அந்த வலிமை என்பது நம்முடைய படை வலிமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய வலிமையாக அது இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நம்மை நாம் வலுப்படுத்தி கொள்வதற்கு தான் வருகின்ற பிப்ரவரி 21 தஞ்சாவூரில் திராவிடர் கழக மகளிர் அணி, திராவிட மகளிர் பாசறை, திராவிடர் கழக இளைஞர் அணி, திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநாடுகள் நடைபெறுகிறது. திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் 93 வயதில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அனைவரும் வாருங்கள், கருத்தினை பெறுங்கள்.
அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சூளுரைக்க இருக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு பயணிப்போம். வாருங்கள். நன்றி.